என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண் வந்து கொண்டிருக்கின்றாள். ஏன், இதற்கு முன்பே அவள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டாள். உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகளை செய்வதற்கும் உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கும் இவள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. பல நாட்களாகவே இவள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருந்தும் அது உன்னுடைய குலதெய்வத்தினால் முறியடிக்கப்பட்டும் மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். அவள் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குடும்பத்தில் இது போன்று செய்வதனால் இவளுக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதனை இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ வெள்ளந்தியான மனதை கொண்ட குழந்தை. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை உனக்கு சரியாக தெரியவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல், உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளாமல், உன் வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னுடைய செவிகளுக்கு வராமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வினை கொடுக்க வேண்டும். உன்னுடைய நிம்மதி அங்கே சீர்குலைந்து கிடக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தை சில பிரச்சனைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்து கொண்டிருக்கின்றாள். அவளினுடைய மனதில் தூய்மை இல்லை. அவளினுடைய எண்ணங்கள் சரியில்லை. நீ நினைக்கலாம், இவர்கள் சாமி ஆடுகின்றவர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நமக்கு நன்மையைத்தான் நினைப்பார்கள் என்று. என் தங்கமே, உண்மை என்னவென்று தெரிந்து கொள். இந்த கருப்பன் ஒருவரை கை நீட்டி குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்களுக்கு உண்மையாகவே சாமி வரவில்லை என்று அர்த்தம். தெய்வம் அவர்களுக்குள் இறங்க முயற்சி செய்தது உண்மை. ஆனால் அவர்களினுடைய மனது அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. ஏனென்றால் அவர்களின் மனதில் உண்மை இல்லை, அவர்களிடத்தில் நேர்மை இல்லை, அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் சரியில்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளும் அவர்களை மிகவும் குற்றத்திற்கு ஆளாக்கிவிட்டது. ஆனாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறினை செய்திருக்க கூடாது. அப்படி ஒரு முறை தவறுகளை செய்துவிட்டவர்கள் ஒருபொழுதும் தெய்வத்திடம் தன்னை அர்ப்பணித்து விட முடியாது. தெய்வம் இவர்கள் உடலில் ஒரு நாளும் இறங்கிவிட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அதை அப்படியே நடவடிக்கைகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் கோவிலில் பூஜைகள் நடக்கின்றதோ அப்பொழுது இவர்கள் தன்னைத்தானே தெய்வமாக உருமாற்றிக் கொள்கின்றார்கள். தன்னை தெய்வம் என்று அடுத்தவர்களிடத்தில் நிரூபிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்திற்குள் சிக்கிக்கொண்ட நீயும் ஒருவர் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது உண்மை. பல நன்மைகள் இவர்களால் நடந்தது உண்மை. அதை இல்லை என்று இந்த கருப்பன் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. ஆனால் என் பிள்ளையே, நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் பின்னால் என்ன இருந்தது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஆதாயமும் இல்லாமல் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை. எந்த ஆதாயத்தையும் அவர்கள் உன்னிடத்திலிருந்து பெறாமல் உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வந்து இவர்கள் நிற்கவில்லை. இதை புரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற இந்த பெண் யார் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். பாசமழை பொழிவார்கள். உன்னிடத்தில் அத்தனை அன்பாக இருப்பது போல நடிப்பார்கள். ஆனால் உண்மையில் உன் மீது ஒரு சிறு துளி அளவு கூட உண்மை இல்லை. தன் பிள்ளையைப் போல உன்னை நினைக்கிறேன் என்று சொல்வார்கள்.
அவர்கள் பிள்ளையையும் உன்னையும் ஓரிடத்தில் வைத்துக்கொண்டு இருவரில் ஒருவருக்குத்தான் இது கிடைக்கும் என்றால் அவர்கள் யாருக்கு கொடுப்பார்கள் என்று பார்த்தால்தானே தெரியும். உண்மையில் இவர்களின் மனதில் நீ பிள்ளையாக இருக்கின்றாயா அல்லது இவர்கள் உன்னை தொல்லையாக நினைத்து நடிக்கின்றார்களா என்று. என் பிள்ளையே, உண்மையில் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சரளமான நடிப்போடு சேர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னமும் சில காலம்தான். நீண்ட காலம் இது நீடித்து கொண்டிருந்தால் இவர்கள் எல்லோர் வாழ்க்கையையும் அழித்து விடுவார்கள். எல்லோருக்கும் வர இருக்கின்ற நன்மைகளை இவர்கள் கெடுத்து விடுவார்கள். யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கென்ன என்று இருக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீது கண் வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? நமக்குள் சாமி வருவதனால் இவர்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வார்கள், நாம் என்ன சொன்னாலும் நம்மை மதித்து கேட்பார்கள் என்று. ஆனால் நான் சொல்கின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், நிச்சயமாக நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய். ஆனால் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இவர்களினுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். எப்படி தெரியுமா? இவர்களால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனைகள் வரும். அவர்களின் மனது காயப்படும்படி இவர்கள் நிச்சயமாக நடந்து கொள்வார்கள். அதன் பிறகுதான் நீ தெரிந்து கொள்வாய், இவர்களுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கின்றதா, இவர்கள் இப்படி கூட பேசுவார்களா என்று. அப்பொழுதுதான் நீ நினைத்து வருந்துவாய். என் பிள்ளையே, சூழ்நிலைகள்தான் மற்றவர்களை யார் என்று உனக்கு உணர்த்தும். அந்த சூழ்நிலை இன்னும் வரவில்லை இவர்களை யார் என்று உனக்கு காண்பித்து கொடுப்பதற்கு. ஆனால் இனிமேல் வரப்போகின்றது. நான் நிச்சயமாக உனக்கு இவர்களை உன் முன்னால் அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் போகின்றேன். இவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்லத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. என் பிள்ளைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் அதிகப்படியாக இருந்ததனால் எல்லா நேரத்திலும் என் பிள்ளை இவர்களை கண்காணிக்க முடியவில்லை. ஏதோ வருகிறார்கள் போகிறார்கள் என்று நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இப்பொழுதாவது இந்த தாயானவள் நான் சொல்லும் பொழுது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் இனிமேலாவது இவர்களிடத்தில் கவனமாக இரு. இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் தீர விசாரிக்காமல் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ நம்பிவிடக் கூடாது. நீ நம்பத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும். அதனால் எப்பொழுதும் போல சாதாரணமாக பேசி பழகுவதோடு நிறுத்திவிடு. இவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு முடிவையும் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. இவர்கள் மூட்ட நினைக்கின்ற கலகம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுப்பது. ஏற்கனவே அங்கே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் அதற்குள் வந்து குளிர்காய நினைக்கின்றார்கள். இருக்கின்ற பிரச்சனையை பெரிதுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள். என் பிள்ளை, இதற்காகத்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்தவர்கள் அதை விளையாடத்தான் செய்வார்கள். எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் என்று முயற்சிகளை செய்யத்தான் செய்வார்கள். இவர்களுக்கு இடம் கொடுக்காமல் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரி செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை, உன் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும். இங்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் எல்லாமும் நல்லபடியாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகி விட்டாலே போதும். எல்லாமும் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும். நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் நேரம் இவர்கள் தலைகுனிந்து நிற்பார்கள். அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்ல என்று ஒரு நாள் அவர்களை வெளியில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும். ஏன் தெரியுமா? தான் சொல்கின்ற வாக்குகள் எல்லாமுமே பொதுவாக சொல்கின்றார்களே தவிர தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தனி வாக்கு சொல்கின்றார்கள். இதுவெல்லாம் எத்தனை காலத்திற்கு எடுபடும் என்று சற்று சிந்தித்துப்பார். தெய்வம் ஒரு நாளும் யாரையும் பழிவாங்காது. தெய்வம் யாருக்கும் கூலி கொடுக்காது. இவர்கள் சொல்வது போல இவர்களுக்கு கூலி கொடு என்று சொல்லிவிட்டால் நடந்து விடுமா என்ன? இது போன்ற மனிதர்கள் எல்லாம் திருந்த வேண்டிய கால நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான அருள் ஒருவர் உடம்பிற்குள் இருக்கும் என்றால் அவர்கள் அருகில் செல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக புல்லரிக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள் தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். இல்லை என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது உன் கண்கள் கலங்கி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும்.
இல்லாத பட்சத்தில் யாரையும் நம்பாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.